அண்ணனுக்காக கும்பகலசம் ரெடி பண்ணி காலையில இருந்து எல்லா கோவிலுக்கும் அண்ணனுக்காக பூஜை பண்ணிட்டு இருக்கோம். 2026ல எங்க அண்ணன் தான் சிஎம். ஆதிமதம் பார்க்காம ஒரே கட்சினா அது எங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். நாங்க மட்டும் இல்லாம தாய்மாமனுக்காக எங்க பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் வர்றாரு, அண்ணன் தான் வர போறாரு. அவர் வந்து மாற்றத்தை கொடுப்பாரு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்துட்டு விஜய் வரணும், 2026ல சிஎம் ஆகணும்னு சொல்லி நாங்க மிகப்பெரிய வரவேற்புல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று ஒரு பேட்டி பார்த்திருந்தேன், நான் பார்லிமெண்ட் நியூஸ்ல தான் பார்த்திருந்தேன். அதாவது கரூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படிங்கிறாங்க. தளபதி வந்துட்டாரு, இனிமே எந்த கோட்டையும் அவங்க கோட்டை இவங்க கோட்டைலாம் பார்க்க முடியாது. எல்லா இடமுமே எங்க தளபதியோட கோட்டை மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் 2026ல வெற்றி பெறும். டிஎம்கேவை நாங்க எதிர்த்து நின்று போராடுவோம். டிஎம்கே எங்களோட மிகப்பெரிய குறிக்கோளே வந்து டிஎம்கே வந்து கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டு டிவிகேவை தான் நாங்க மேல கொண்டுட்டு வரதே எங்களுக்கு மிகப்பெரிய தளபதி தான். தளபதி மட்டும்தான் வருவாரு, தளபதிக்காக மட்டும்தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். டிவிகே மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வந்து உடல் வந்து மண்ணுக்கு, உயிர் வந்து எப்பயுமே தளபதிக்காக மட்டும்தான். நாங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே வந்து தளபதிக்காக போராடுவோம், போராடிட்டே தான் இருப்போம். என் பேரு ஹரிப்ரியா. நான் வந்துட்டு கொமராபாளைய தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். செயற்குழுல வந்துட்டு போஸ்டிங்ல இருக்கேன், நகரத்துல வந்து போஸ்டிங்ல இருக்கேன். கண்டிப்பா வந்து தளபதிக்காக நாங்க எவ்வளவு எங்களால முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க போராடுவோம். டிஎம்கே தான் எங்களுக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியே, வேற எந்த கட்சியுமே எங்களுக்கு இல்ல. டிஎம்கே வந்து வீழ்த்திட்டு டிவிகே வந்து மேல வந்து தலைமையகத்துல உட்காரணும், அது மட்டும்தான் எங்களுக்கு மிகப்பெரிய குறிக்கோளே. எல்லாருமே சொல்றாங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து காட்டுவோம். அது போக வரீங்கெல்லாம் வந்துட்டு சும்மா வராங்க, ஃபேனுக்காக வராங்க. எல்லாருமே ஓட்டா மாறும். 2026 கண்டிப்பா நாங்க வந்து எங்களை நம்பி இருக்கிற தளபதிக்கு நாங்க ஓரளவுக்கு கை கொடுப்போம், கை கொடுக்காம விட மாட்டோம். கண்டிப்பா அவர் வந்துட்டு சிஎம் ஆவார்.